ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்தியான கொள்ளு துவையல் தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம என்ன துவையல் பார்க்க போகிறோம்னா, கொள்ளு துவையல் தான் செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானதும் 1 கப் அளவு வந்து கொள்ளு எடுத்துக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொள்ளு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குறைஞ்சது 10 நிமிஷம் வறுத்து எடுக்கணும். இது பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா வறுத்து எடுக்கணும். ஸோ இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா ஈக்குவலாக நமக்கு வந்து வறுபட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு கொள்ளு பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி கொள்ளு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகணும். 90% ஆஃப் கொள்ளு வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைம் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ஸோ கொள்ளு வறுத்ததை வந்து பிளேட்டில் வந்து மாற்றியாச்சு. இப்போ இது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற விடுவோம். இதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வறுத்து எடுக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதுதான் ப்ரப்போர்ஷன். நீங்கள் கொள்ளு துவையல் அரைக்கணுன்னா 1 கப் அளவு வந்து கொள்ளு எடுத்தோம்னா இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் தேவைன்னா நம்ம வந்து கடலெண்ணெய் ஊற்றி கூட இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இதை நான் ஹெல்த்தியாக போகணுன்றதுக்காக நான் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். காரத்துக்காக காஞ்ச மிளகாய் வந்து 4 சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ த்ரூஅவுட்டாக நீங்கள் அந்த துவையல் ரெசிபி செய்கிறப்போ நம்ம வந்து த்ரூஅவுட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சோம்னா நமக்கு கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து கொள்ளு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயே சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து பொடி பண்ணி கொண்டு வரணும். இப்போ கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா வரமிளகா, இது எல்லாமே நம்ம மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்தாச்சு. அடுத்து வந்து தேங்காய் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து கைப்பிடி அளவு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது இன்னும் டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 4 பல் பூண்டு வந்து போட்டுக்கிறேன். லெமன் சைஸ் அளவு வந்து புளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் தான் கொள்ளு துவையலுக்கான இன்க்ரீடியண்ட்டு. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் சுவைக்கு தகுந்த போல் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் டைஜஷனுக்கு நமக்கு நல்லா ஹெல்ப் ஆகும் இந்த கொள்ளு துவையலில் பார்த்திங்கன்னா. அடுத்து பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த துவையல் வந்து பாதி அளவு வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். 1/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் நான் மிக்சர் ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு கொண்டு வரணும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சாதத்தோடு வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி கொண்டு வந்தால் போதும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா ஸோ அரைச்ச துவையல் எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுறேன். நம்ம இந்த துவையல் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 3 to 4 டேஸ் அளவு வந்து வச்சுக்கலாம். நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கனால ரொம்ப நாள் வந்து வராது. அதனால தான் 2லேருந்து 3 நாள் இந்த துவையல் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொள்ளு துவையல் தான் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்றதை ஃபர்ஸ்ட் ரெசிபியாக பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிள். நம்ம சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை இதனோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். பழைய சாதத்துக்கும் கஞ்சிக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.